எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து நான் என்ன ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னா, என்னோடய டயட் பண்ண போகிறேன். எதுக்குன்னா, ரொம்ப வெயிட்டு போட்டுட்டுங்க. அதான் கிட்டத்தட்ட இப்போதைக்கு ஒரு 82 கிலோ இருக்கேன். ஸோ வந்து இனிமேல்னா வீங்கி வெடிச்சிட்டோம்னா கஷ்டம் இல்லை. அதான் சரி டயட் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் காலையில். இப்போ சவுதியில் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே விடிஞ்சிரும். கிட்டத்தட்ட இப்போ மணி எத்தனைனா 5:20 தான் ஆகுது. நல்லா கொஞ்சம் விடிய ஆரம்பிச்சிட்டா. ஸோ அது இல்லாமல் நான் ஈவினிங் வாக்கிங் போனால் வெயில் கொளுத்துது. அதான் சரி இப்போ பகல்லே வாக்கிங் போயிடும். ஈவினிங்னால் வெளியே வர முடியாது, அவ்வளோ வெக்கையாக இருக்கும். அதான் சரின்னு சொல்லிட்டு இங்கே கிளம்பியாச்சு வாக்கிங்க்கு. முடிஞ்ச வரைக்கும் ஒரு 2 hours வாக்கிங் போகணுன்னு பிளானு. பார்ப்பேன் என்ன பண்ணலான்னு. எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க. நான் மட்டும் எழுந்திரிச்சு வாக்கிங் போகிறேன். எல்லோரும் ஒரு 6 o'clock கிட்ட தான் எழுந்திரிச்சு அவங்கவுங்க வேலைக்கு போவாங்க. என் வீட்டுக்காரர் வந்து நைட் ஷிஃப்ட்டு. ஸோ அதான் இப்போ தான் அவர் வீட்டுக்கு வந்தார். ஸோ அதனால் அவர்கிட்ட தம்பியை ஒப்படைச்சிட்டு நான் குடுன்னு வாக்கிங்க்கு வந்துட்டேன். இது வந்து என் ஹஸ்பண்டுக்கு வந்து கொடுத்துருக்க ஏரியாவில் தான் நாங்கள் இருக்கோம். தனியாக இதில்னா இல்லை. ஸோ அதனால் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து ஒர்க் பண்ணுறவங்க தான் மோஸ்ட்லி இருப்பாங்க. எங்களை மாதிரி ஃபேமிலி வந்து கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. இருந்தாலும் மந்த்லி இவ்வளோன்னு பே பண்ணி வெளியே ஸ்டே பண்ணால் இதை விட ரொம்ப காஸ்ட்டு. அதனால் இங்கேயே ஸ்டே பண்ணி இங்கேயே இருக்கும். மற்ற யாருமே இன்னும் இங்கே மார்னிங் இருக்க மாட்டாங்க. எல்லாருமே தூங்கியிருப்பாங்க. அந்த வேலை பார்க்குற லேபர் அவங்க எல்லாருமே இன்னும் லேட்டாக தான் வருவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் இப்போ ஃப்ரீயாக இருக்குது. ரோடே அனாதையாக இருக்குது. நான் மட்டும் தான் சுற்றிட்டு அலையுதேன். கொஞ்சம் நேரம் ஆனால் ரொம்ப கூட்டமாக இருக்கும். இந்த லேபர் அவங்க இவங்கன்னு ரொம்ப க்ரௌடாக இருக்கும். கச்சன்னு காரும் இதுமாக தான் இருக்கும். இங்கே இருக்கிறது இது வந்து பார்பர் ஷாப். இது பக்கத்தில் இங்கே இருக்கிறது சூப்பர் மார்க்கெட்டு. அதுக்கப்புறம் இங்கே ப்ளே ஏரியானும் உண்டு. அது வந்து இது வந்து ஏதோ பேஸ்கெட் பாலா அது இந்த இதுக்கு அடுத்து அந்த ஸ்க்ரீன் போட்டு வச்சுருக்கிறது வந்து ஸ்விம்மிங் பூல் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுவே இங்கே பார்த்தா மழையும் கிளையுமாக தான் இருக்கும். நல்லா விடிஞ்சிட்டு சரி எவ்வளோ தூரம் நடக்குன்னு பார்க்கும் இன்றைக்கி. ஏன்னா இங்கே 6 மணி ஆனாலே வெயில் அடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த வெயிலில் நடக்க முடியாது, கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால் முடிஞ்சளவு ட்ரை பண்ணுறேன். சன்ஸ்க்ரீனாக போட்டு வந்திருக்கேன். இருந்தாலும் பார்ப்போம் எவ்வளோ தூரம் நடக்க முடியுது. பத்து நிமிஷம் தாங்க ஓடினேன். அதுக்குள்ளே மூச்சு இறைக்குது, தாங்கலை. ஒரு மாதிரி ஏதோ முடியாமல் இருக்க மாதிரி இருக்குது. சரி என்ன பண்ண, இன்னும் கொஞ்சம் நேரம். இப்போதைக்கு ஒரு 2 கிலோமீட்டர் தான் நடந்திருப்பேன். ஸோ பேலன்ஸ் உள்ள ஒரு 4 கிலோமீட்டர் நடக்கணும்ல. இப்போவுமே 5:45 ஆகிட்டு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் விரிஞ்சு போச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக ஆக வெக்க அப்படியே ஏறும் தலையில். பார்ப்போம். பாய் மக்களே. வெயில் அடிக்க ஆரம்பிச்சிட்டு அதுக்கு இனிமே இருந்தால் மயங்கி எது விழுந்துருவோம் போல். பாருங்கள், வெயில் ஆரம்பிச்சிட்டா இன்னும் கொஞ்சம் அப்படியே அப்படியே அவியும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் மட்டும் வாக்கிங் போயிட்டு அப்படியே சாப்பிட்றதுக்கு வந்து நான் வந்து டைரெக்டாக மெஸ்காலுக்கு போயிடுவேன். தம்பியை வந்து கிளப்பி எல்லாம் பண்ணிவிட்டு என் வீட்டுக்காரரும் வந்துடுவார். யார்? தம்பியை கூப்பிட்டுட்டு. ஸோ 2 பேரும் ஜாயின் பண்ணிக்கலான்னு பிளானு. பட் வந்து இங்கே வெயில் ஸ்டார்ட் ஆகுது. அவங்க விட்டால் இங்கே பஸ் வரும். உள்ள கேம்ப்குள்ளேயே பஸ்ஸு ட்ராப் பண்ணுவாங்க. மேபி அந்த பஸ்ஸில் வந்தால் ஓகே. நடந்துனா வந்தால் கொஞ்சம் கஷ்டம். அவன் தம்பிக்கு ஸ்கின்னாக ஒரு மாதிரி இங்கே ரெட் கலரில் ஒரு மாதிரி பிங்க் கலரில் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால்
இது தம்பியும் அவர் மட்டும் பஸ்ஸில் வந்தாலும் வருவாங்க. நான் அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்தால் ஒரு கிலோமீட்டர் கிட்ட இருக்கும். நான் இப்போ இருக்கிறதுலேருந்து ஒரு கிலோமீட்டர் அந்த மாதிரி இருக்கும். மெஸ்கால் அங்கே போனால் ஃபுட்டு எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்லான்னு தான் நினச்சேன். அப்புறம் தான் சரி ஈவினிங் எப்போவுமே அவனை தம்பியை வெளியே கூட்டு போக முடியல. ஸோ அதனால் கொஞ்சம் மார்னிங்காட்டு கூட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ இந்த பிளான். மார்னிங் மட்டும் சாப்பிட்றதுக்கு கொடுப்பேன். ஆனால் ஆக்சுவலாக மார்னிங் அங்கே யாருமே ஃபேமிலியாக இருக்க மாட்டாங்க. எல்லாம் ஹரிபரியாக சாப்பிட்டுட்டு வேலைக்கு போகணும் தான் இருப்பாங்க. இருந்தாலும் நாங்கள் போய் சாப்பிடுவோம். என்ன பண்ண அங்கே போய் சாப்பிட்டா தான் கொஞ்சம் தம்பியும் விளாண்ட மாதிரி இருக்கும். அதனால் போகிறோம். யார் இது? ரித்திகா. ரித்திக்கு சாப்பிட போகிறானா? ரித்திக்கு சாப்பிட போகிறானா? பட்டர் கொஞ்சம் எடுத்து, ஓகே, இதில் கொஞ்சம் எடுத்து இப்படி எடுத்து, அப்புறம் டோஸ்டட் ப்ரெட்டில் எடுத்து இப்படி சாப்பிடு. க்ரன்ச்.